வணக்கம் 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 நண்பர்களே. கொடநாடும் எடப்பாடி பழனிசாமியும் சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொடநாடு என சொன்னாலே கொடநடுக்கம் ஏற்படுகிறது. அதிகமாக பார்த்திங்கன்னா பதறுகிறார் பழனிசாமி. எதற்காக பார்த்திங்கன்னா பதற வேண்டும் அப்படின்ட்டு திமுக அவங்களுடைய நாளேட்டில் பார்த்திங்கன்னா கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அதாவது கொடநாடு கொள்ளை வழக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறித்து பார்த்திங்கன்னா ஒரு பத்திரிகையில் வெளியிட்ட செய்தியில் கொடநாடு என்று சொன்னாலே கொலநடுக்கம் ஏற்படுகிறது அப்படின்றது பழனிசாமிக்கு அதிகமாக பார்த்திங்கன்னா பதறுகிறார் பழனிசாமி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எதற்காக பார்த்திங்கன்னா அவர் பதற வேண்டும், எனக்கு தெரிந்த உண்மைகளை சொல்ல தயார் என்றாவது சிபிசிஐடி வாசலுக்கு அவர் வந்திருந்தால் அவரை நம்பலாம். ஆனால் அவரது பதற்றமே பார்த்திங்கன்னா அவர் மீதான சந்தேகத்தை அதிகப்படுத்துகிறது. ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநரான கனகராஜின் அண்ணன் தனபால் ஊடகங்களுக்கு பேட்டி அளித்திருக்கிறாரு. என்ன பேட்டி அளித்திருக்கிறார்? அதாவது அந்த பேட்டியை பார்த்ததும் பழனிசாமியின் பிபி பார்த்திங்கன்னா எகிரிருச்சு. கொடநாடு கொள்ளை மரணங்கள் தொடர்பாக பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியிடம் விசாரணை நடத்த வேண்டும். கொடநாட்டில் இருந்து 5 பைகள் நிறைய ஆவணங்களை எனது தம்பி கனகராஜ் கொண்டு வந்திருக்கிறார். பெருந்துறையில் வைத்து அதனை என்னிடம் காண்பித்தார். அதில் பார்த்திங்கன்னா 3 பை சங்ககிரிக்கும் 2 பை சேலத்திற்கும் எனது தம்பியை எடுத்து சென்று கொடுத்திருக்கிறாரு. அப்போது சயானும் உடனிருந்தார். எனது தம்பி, அதாவது எடப்பாடி பழனிசாமி சொல்லி தான் பார்த்திங்கன்னா இதெல்லாம் என் தம்பி செஞ்சார். ஆனால் எனது தம்பியை பலிகாடாக்கி விட்டார். தற்போது எனது உயிருக்கும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. எனவே போலீஸ் பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்னு கேட்கிறாரு கனகராஜின் அண்ணன் தனபால். இவர் சொல்வது உண்மையோ பொய்யோ நமக்கு தெரியாது. பழனிசாமிக்கு தான் பார்த்திங்கன்னா அது தெரியும். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் தெரியும். அவர் தான் முழு உண்மையும் சொல்ல வேண்டும். ஆனால் பழனிசாமி அந்த உண்மையை சொல்லவில்லை. கனகராஜுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, கொடநாடு வீட்டுக்குள் அவரை நான் அனுப்பவில்லை அப்படின்ற மாதிரி கனகராஜ் எந்த பையும் கொண்டு என்னிடம் தரவில்லை, இதை எந்த இடத்திலும் நான் சொல்ல தயாராக இருக்கிறேன் என்றளவா பழனிசாமி சொல்லியிருக்க வேண்டும். அதை சொல்லலை பழனிசாமி அவர்கள். கனகராஜ் ஜெயலலிதாவின் கார் டிரைவர் அல்ல, சசிகலாவின் டிரைவர் தான் அப்படின்ற ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு. கனகராஜ் யார் காரை ஓட்டினார் என்பதல்ல பிரச்சனை. கனகராஜை ஜெயலலிதாவின் கார் டிரைவர் என இனி யாரும் சொல்லக்கூடாது. அவர் சசிகலாவுக்கு கார் டிரைவராக இருந்தவர். கனகராஜை ஜெயலலிதாவின் கார் டிரைவர் என்று இனி யாராவது சொன்னால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வோம். கொடநாடு பற்றி யாரும் பேசக்கூடாது. அந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது. இதுதான் கடந்த 25ஆம் தேதி சேலத்தில் வைத்து பழனிசாமி கொடுத்த பேட்டியாகும். கனகராஜ் யாருக்கும் கார் டிரைவராக இருந்தார் என்பதல்ல பிரச்சனை. ஓகேங்களா? அது பார்த்திங்கன்னா அடுத்து கனகராஜ் ஏவியது யார் என்பது கேள்வி. கொடநாடு பங்களாவில் கொள்ளை நடந்தது 2017 ஏப்ரல் 23ஆம் தேதி. அப்போது முதலமைச்சராக இருந்தவர் பழனிசாமி. அன்றைய தினமே ஓம்பகதூர் என்ற காவலாளி கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. அடுத்த 5வது நாள், அதாவது ஏப்ரல் 28ஆம் தேதி ஆத்தூர் அருகே உள்ள முல்லைவாடி சந்தனகிரி புறவழிச்சாலை தென்னங்குடி பாளையம் என்ற இடத்தில் மர்மமான முறையில் கனகராஜ் இறந்து கிடந்தார். இருசக்கர வாகனத்தில் சென்ற கனகராஜ் மீது கார் மோதியதாக அதிமுக ஆட்சியில் வழக்கு பதியப்பட்டது. இது விபத்தல்ல என சகோதரர் மரணத்தில் மர்மம் இருக்கிறது என்று கனகராஜின் சகோதரர் தனபால் அன்று பார்த்திங்கன்னா முதல்ல சொல்லிட்டு இருந்தார். ஸோ கனகராஜ் சொல்லி இந்த சம்பவத்தை செய்த சயான் மீது இதேபோல் மர்மமான கார் மோதுகிறது. அதில் சம்பவ இடத்திலேயே சயானின் மனைவியும் மகளும் மரணமடைந்திருக்கிறாங்க. கொடநாடு எஸ்டேட்டின் சிசிடிவியை கையாளும் தினேஷ்குமார் என்பவர் மர்மமான முறையில் தற்கொலை செய்து கொள்கிறார். இந்த வகையில் ஒரு கொள்ளை, 3 மரணங்கள், ஒரு தற்கொலை ஆகியவை நடந்த மர்மமான வழக்கு இது. பழனிசாமி ஆட்சி செய்தபோது தான் இது நடந்தது. அதிமுக ஆட்சியில் சிலரை கைது செய்து கணக்கு காட்டி முடிக்க பார்த்தார்கள். திமுக ஆட்சி மாறியதும் வழக்கின் விசாரணை உண்மையாக நடக்க தொடங்கியது. குற்றம் சாட்டப்பட்டு கைதானவர்களே நாங்கள் இன்னும்
அதாவது நாங்கள் இன்னும் சில உண்மைகளை சொல்ல வேண்டும் என்று முன்வந்ததால் அந்த வழக்கு மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்ற அனுமதியுடன் விசாரிக்கப்பட்டது. இந்த விசாரணை தொடங்கியது. பதற்றமானார் பழனிசாமி. 2021 ஆகஸ்ட் 18ஆம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் கொந்தளித்தார். வெளிநடப்பு செய்தார். உடனடியாக ஆளுநரிடம் போய் மனு கொடுத்தார். என்னை கைது செய்ய சதி என்று அலறினார். கொடநாடு வழக்கை மீண்டும் விசாரிக்க கூடாது. சயான் வழக்கு முடியும் தருவாயில் உள்ளது. இதை மீண்டும் விசாரித்து வருகிறார்கள். இவர்கள் கேரளாவை சேர்ந்தவர்கள். சயான் வாக்குமூலத்தில் என்னையும் இணைத்துள்ளார்கள். மீண்டும் வழக்கை விசாரிக்கிறார்கள். பழிவாங்க இதை ஜோடிக்கிறார்கள் என்று ஏதேதோ சொன்னார் பழனிசாமி. எந்த வழக்கையும் மேற்கொண்டு புலன் விசாரணையை காவல்துறை நடத்தலாம். மேல் புலன் விசாரணை ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் என்பது குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டத்தின் கீழ் 173(8) பிரிவின் படி வந்து பார்த்திங்கன்னா நடத்தப்படுவது. அதன்படி வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பின்னர் கூடுதல் தகவல் கிடைத்தால் அதை முறைப்படி விசாரணை செய்ய காவல்துறைக்கு உரிமையும் கடமையும் உண்டு. அதன்படி தான் கொடநாடு வழக்கிலும் மேற்கொண்டு புலன் விசாரணை நடத்தப்பட்டு வந்துட்டுருக்கு. ஸோ சட்டப்படி தான் நடக்கிறது. விசாரணை அனைத்தும் சட்டப்படி விரைவில் நடக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.